ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கை எப்படி அட்டாச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்ல பக்கத்தையும் ஒன்றா வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம 1/2 இன்ச் விட்டுருக்கோம் தையலுக்கு. ஸோ அந்த 1/2 இன்ச்சை வந்து நான் கரெக்டாக ஷோல்டர் கரெக்டாக ரெண்டையும் வச்சுட்டு நான் ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் வந்து அதே மாதிரியே நம்ம சேமாக கரெக்டாக வச்சுட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ கொஞ்சம் பார்த்து பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஷோல்டர் வந்து முன்னும் பின்னமாக ஆகிடக்கூடாது, கரெக்டாக ஈவனாக இருக்கணும். கொஞ்சம் பொறுமையாகவே பார்த்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகான ஃபினிஷிங்கில் கிடைக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கையில் வந்து நம்ம அர்க்காத் போட்டு வச்சுருப்போம். ஸோ அதை எடுத்துக்க வேண்டியதான். எடுத்துகிட்டு அந்த அர்க்காத்தை வந்து கரெக்டாக அந்த கையுடைய சென்டர் பார்ட்டில் வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். நான் என்னுடைய மெத்தட் இப்படி தான். சில பேர் ஓரத்துலேயும் ஜாயின் பண்ணிட்டு வருவாங்க. நான் வந்து நடுவுலேருந்து தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுவேன். அதுலேருந்து ஒரு பக்கம் ஜாயின் பண்ணுவேன், அடுத்தது இன்னொரு பக்கம் ஜாயின் பண்ணுவேன். ஸோ தையல் பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சுக்கும் 1/2 இன்ச்சுக்கும் நடுவில் ஒரு ஈவனான ஒரு தையல் போட்டுக்குவேன். ஸோ வந்து கரெக்டாக நம்ம அளவு வச்சு வெட்டியிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சின்னதாகவும் போகாது, கை பெருசாகவும் போகாது, கரெக்டாக இருக்கும். ஸோ அதை மாதிரி கொஞ்சம் பார்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதுதான். கொஞ்சம் சின்னதாக இருந்தால் கூட கொஞ்சம் லேசாக நீங்கள் துணியை இழுத்திங்கன்னா இழுவை கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் இழுத்து தைச்சிக்க வேண்டியதுதான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சைடு அட்டாச் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது இன்னொரு பக்கம் நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்படி தான் கையை அட்டாச் பண்ணணும். ரொம்ப பொறுமையாக பார்த்து அட்டாச் பண்ணிக்கோங்க. 2 தையல் போட்டுக்கோங்க. ரொம்பவே அழகாக நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும்.